அதான் சொல்றேன் இல்ல அப்படி ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா ஒருவேளை அப்படி பொறுப்பு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பத்தி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வலியும் பெயினும் வருதுலாம் வராம உங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள நீங்க ஆட்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தைரியமா தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் வந்து கடந்து விட்டு வந்தது நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் உழைக்கிறேன். ராத்திரி பகல வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பாடம் இருக்கு. நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமா பொழுதுபோக்கா மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மால் செல்வராஜ் படம் எடுத்தான்னு சொல்லாம மால் செல்வராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே நீ மறுபடி மட்டும் திருநெல்வேலினா அந்த பதத்தை அந்த நகைக்கிய மாத்ததுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதான் இப்ப கேட்கறீங்கல்ல அந்த கேள்வி தான். திருநெல்வேலியில இன்னும் கேட்க மாட்டாங்க. திருநெல்வேலியில வந்தாலும் கேள்வி கேட்பாங்க. இல்ல ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்றேன்னா, நீங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில் நடந்தா டைரக்டா அதுக்கு ஒரு சாயம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு மெசேஜ் வரும்போது ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஆமா நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகர்ல ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்ப திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். வெறுமனா பேப்பர் நியூஸா இல்ல ஒரு செய்தி அங்க கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பல. அப்படி அது இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன்டா நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு.